உங்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். உங்களோடு மீண்டும் ஒரு முறை மகாலட்சுமி. நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட விஷயம் இந்த பரபரப்பான எங்களுடைய இந்த வாழ்க்கை முறையில் நாங்கள் என்னத்தை பார்க்குறோமா இருந்தால், எங்களுடைய எல்லா செயல்களுமே 3 குணங்கள் இருக்கின்றது. ரஜோ குணம், தமோ குணம், சாத்விக குணம். இப்போ எங்களுடைய இந்த வாழ்க்கை முறையில் நாங்கள் பார்க்க போனோமா இருந்தால், எல்லா விதமான செய்கை முறைகளும் இந்த தாமச குணத்தையும் இந்த ராஜச குணத்தையும் ஊக்குவிக்கிறதுக்காக தான், ஊக்குவித்தபடிதான் இந்த செயல்கள் எல்லாம் நடக்கக்கூடிய மாதிரி எங்களுடைய இந்த வாழ்க்கை முறைகள் அமைந்திருக்கின்றது. நாங்கள் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறோம். இது நான் இப்போ எல்லா இடத்துக்குமே ஒரே தியரி தான் என்றாலும், இப்போ நாங்கள் இப்போ எங்களுடைய சொந்த நாடுகளில், இப்போ நான் இலங்கையில் பிறந்த இலங்கையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு மரத்தை குறிப்பிடும் பொழுது தென்னை மரம், பனை மரம் அப்படி குறிப்பிடுவோம். இங்கே வளர்கிற மரங்களை பற்றி நாங்கள் குறிப்பிடுவோம். கரெக்டா? ஆனால் மரங்கள் மாறுமே ஒழிய அந்த ஃபண்டமெண்டல், அந்த அடிப்படை ஒன்றாகத்தான் இருக்கும். அப்போ இப்போ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறையில், நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், இந்த வாழ்க்கை முறையில் எல்லா விதமான செய்கை முறைகளும் எங்களுடைய தாமச குணத்தையும் எங்களுடைய ராஜச குணத்தையும் ஊக்குவிக்கிறதாவே தான் எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. தாமச குணம் என்று சொன்னால், அதாவது ஒரு சோம்பேறித்தனமாயும் ஒரு 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 கழிவிறக்கம் என்று சொன்னால், இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் என்ற தலையில தான் வந்திருக்குது. என்னடா நான் கை வச்சா மட்டும் இப்படி இருக்குது, நான் என்ன பாவம் பண்ணினேன், இப்படி ஒரு தாமச குணம் எல்லாருக்குள்ளேயும் தன்னையும் ஒரு குறுகுனவனாயும் காட்டி, ஒரு கழிக்கப்பட்டவனாயும் ஒரு செயல்களில் செய்ய முடியாதவனாயும் நம்மளை அமர்த்தி வச்சிருக்கும் அந்த தாமச குணம் வந்தா. கரெக்டா? அதுக்கப்புறமா இந்த ரஜோ குணம் வந்தா என்ன பண்ணும்? நானே கர்த்தா. இரண்யகசிபு, பிரகலாதனுடைய அப்பா, நல்ல உதாரணம். இப்போ பார்த்தமா இருந்தா, நானே கர்த்தாண்டா, நான் இல்லாட்டி எப்படி என்னுடைய குடும்பம் எப்படி உருப்படும், நான் இல்லாட்டி இந்த வேலையில் நல்ல ஒரு ஸ்டாஃப் எடுக்க முடியுமா, இல்லை நான் இல்லாட்டி இப்படி ஒரு சௌகரம் கிடைக்குமா, அப்படி எல்லாத்தையுமே எங்களை ஒரு கர்த்தாவாகவும் நாங்கள் இல்லாட்டி இந்த உலகமே இயங்காத மாதிரியும் அது தன்னை காட்டிக்கொள்ளும். அது அழிவுக்கான வழி. அப்போ சாத்விக குணம் என்றது எல்லாவற்றையும் பிரசாதமாக ஏற்றுக்கொள்கின்றதும், நன்றி சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மையும் நமக்குள்ள அந்த குணம் இருந்தால்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இப்போ நாங்கள் எப்படி ஒரு வெளிநாடுக்கு ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் பார்த்து, இல்லை சாதாரண உத்தியோகம் என்றாலும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அந்த பணம் சேர்த்து, அது ரொம்ப ஈஸி இல்லை. ஒரு வீடு வேண்டி, கார் வேண்டி, ஒரு நல்ல ஒரு நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் செய்கிறோம் இல்லையா? அப்போ இந்த அன்னமய கோஷம், இந்த சாப்பாட்டிலான உடம்புக்கு எல்லாத்தையும் நம்ம கொடுக்குற மாதிரி, அதுக்கு பிறகு வாழ்க்கையில் அந்த வீட்டில் போய் இருக்கும் பொழுது ஒரு மன சந்தோஷம், ஒரு கலக்கம், துக்கமாகவே இருக்குது இல்லையா? அப்போ அந்த இடத்துக்கு அந்த சாத்விக குணம் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நாங்கள் இதெல்லாம் செய்யக்குள்ள நான் செய்தேன்ன்றே இருக்கும். அப்போ அந்த இடத்துல கர்த்தாவாக நான் பண்ணால் அப்படியே நிமிந்து நிற்கிற மாதிரி அப்படித்தான் ஒரு எண்ணம் வரும். அதுக்கேற்ற அப்படி அந்த ரஜோ குணம் வரும் பொழுது அதுக்கு ஏற்ற விஞ்ஞான விளக்கத்தில் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரியான அமிலங்களும் உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும். கரெக்டா? நான் தான் பெருசு என்ற ஈகோ வரும் பொழுது எப்படியான அமிலம் சுரக்கும்? நல்ல அமிலம் சுரக்குமா? முடியாது. அதே மாதிரி ஒரு தாமச குணம் இருக்கும் பொழுது, அப்படியே சுருண்ட ஒரு குறுகுன நிலை இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? அந்த இடத்துலையும் என்ன நடக்கும்? அந்த அமிலமும் அழிவுக்கான டாக்ஸின், நச்சு பொருளாகத்தான் கடைசியாக எங்களோட உடம்பை மாற்றும். ரைட்டா? அப்போ இதுக்கிடையில் நாங்கள் என்ன பண்ணணும்? வலுக்கட்டாயமாக சாத்வீக குணத்தையும் இதுக்குள்ளே நாங்கள் ஆட் பண்ணணும். 3 குணமும் இருக்குது, ஆனால் அது குறைவாகத்தான் இருக்குது. ரஜோ குணம் மேலாயும் தாமச குணம் மேலாயும், அதுக்கு பிறகு ரஜோ குணமும், அதுக்கு பிறகு கீழே சாத்வீக குணமும் இருக்குது. மேலுக்கு தமோ குணம், தாமச குணம், அதுக்கப்புறமா ரஜோ குணம், கடைசியில் அமிழ்த்தி ஒரு % இல்லை 0.5 ஒரு 0.2 ஒரு நாளைக்கு வரும் வெளியில்.
அப்ப என்ன பண்ணணும், நாங்க அந்த சாத்விக குணத்தை எங்களுக்குள்ள உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும்? சாத்விக குணம்ண்டா அதுக்கானுடைய டெஃபினிஷன் என்ன? இப்ப நாங்க நேரத்துக்கு பார்த்தோம், ரஜோ குணத்துக்கான டெஃபினிஷன் என்ன, தாமச குணத்துக்கான டெஃபினிஷன் என்ன. இதே மாதிரி பார்த்தா தமோ அதாவது சாத்விக குணத்துக்கான டெஃபினிஷன் என்ன? பிரசாதமாக ஏற்றுக்கொள்றது. அதாவது நான் கர்த்தா இல்லை, நான் ஒரு கருவி, நான் அதாவது இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இப்போ இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு பேப்பர் ரிப்போர்ட்டர் ஒருவர், அவர் தாறுமாறா எதையோ பிள்ளையா தவறா ஒரு மினிஸ்டரை பற்றி எழுதிட்டார். அந்த மினிஸ்டருக்கு கோபம் வந்து என்ன பண்றார், அவர வீட்டை எய்ம் பண்ணி ஆட்களை அனுப்புறார், அவனை அடிச்சு இழுத்து கொண்டு வாங்கண்டு. ஆனா அந்த இடத்துல, இது அந்த உதாரணத்துக்கான கதை, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவங்க வர்றாங்க, அந்த மினிஸ்டரை தேடித்துறாங்க. இந்த எழுதப்பட்ட அவர் பெண்ணால் எழுதிட்டு பெண்ணை அங்கால போட்டுட்டு போயிட்டு, பெண் என்ன பண்ணுதாம், அந்த பேனா வந்து ஒளிச்சு தெரியுதாம் தன்னை பிடிக்க போறாங்கன்னு. நோ, அவர் அந்த பேனா இல்லாட்டி இன்னொரு பேனாவில் எழுதுவார். அப்ப இதுல யாரால், இந்த எழுதின எழுத்தாளருக்கு தான் தண்டனை கிடைக்க போகுது. அதே மாதிரி நாங்க வந்து அந்த பேனா, நாங்க வந்து ஒரு ஆட்டி வைக்கப்படுற பொருள். பரவாயில்ல, அது விளங்குனாலும் விளங்காட்டியும் அதை நாங்கள் பயிற்சியில் கொண்டு வரணும். ஒருத்தங்களுக்கு நேற்றைக்கு எனக்கு வகுப்படுக்கிறவங்க ஒருத்தவங்கள்ட்ட நான் விளங்கப்படுத்திட்டு இருந்தேன். அது சாத்விக குணத்தை எப்படி விளங்கப்படுத்துறதுக்கு அபிராமி அந்தாதி அது நாங்கள் பாடிட்டு இருந்தோம். அபிராமி அந்தாதியில் நம்ம அபிராமி அந்தாதியை எடுத்து புத்தகத்தை விரித்து நம்ம பாடும் பொழுது ரொம்ப டீப்பராக நான் சொல்லிடுறேன். அது டீப்பராக அந்த அபிராமி அந்தாதியை நம்ம பாடும் பொழுது அந்த தாயாருக்கு அந்த காதில் கேட்குமா? அபிராமி பட்டருடைய பாட்டெல்லாம் அது. அப்போ முதலாவது என்ன பண்ணணும், நாங்கள் இந்த சாத்விக குணத்துக்குள்ளே போகிறதுக்கான டெக்னிக் முதலாவது என்ன பண்ணணும், அந்த அந்த அபிராமி பட்டருடைய பாதங்களில் நம்ம போய் விழுந்து கும்பிட்டு மனசால, அப்பா அபிராமி பட்டரே, நீங்க இயற்றுற இந்த பாடலை நான் பாடுறதுக்கு தகுதி இருக்கா? அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க பாடின பாடலை நான் இந்த வாயால நான் ஒரு பாட ஆசைப்படுறேன், எனக்கு அனுமதி தருவீங்களா? நீங்க பாடும் பொழுது அந்த தாயார் வந்து அந்த குண்டலத்தையே கழட்டி எறிஞ்சு அந்த அமாவாசையை பௌர்ணமி ஆக்குனா இல்லையா? அவ்வளவு பெரிய பிறந்த உள்ளமும் பெரிய பக்தனும் நீங்க. உங்களுடைய கால் தூசி, உங்களுடைய பாதங்கள் நடந்து போகின்ற அந்த கால் தூசியில போய் பறந்து ஒரு கூவத்துல ஒரு குட்டை ஒரு கழிவான ஒரு சேத்து நீத்துக்குள்ள இருக்கிற அந்த புழு, அந்த தூசி போய் விழுந்த அந்த சேத்து மண்ணுக்குள்ள இருக்கிற ஒரு புழுவா என்ன ஆக்கி அந்த நிலையிலிருந்து பாருனப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுவியா என்று இந்த பணிவும் இந்த தாச பாவமும் இந்த சாத்வீக குணத்தை அப்படியே மேலெழும்ப வைக்கும். சாத்வீக குணத்துக்கு தாசபாவம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பணிவு, கரெக்டா? அப்ப இந்த பணிவுக்குள்ள போய், இந்த சாத்வீக குணத்துக்குள்ள போய், இந்த இடத்துக்குள்ள அப்பப்ப எவ்ரிடே சம்திங், ஏதோ ஒரு, இப்ப நமக்கு எவ்ரிடே கோயிலுக்கு போக முடியல, கோயிலுக்கு போனா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை ஒருநிலைப்படுத்தி ஒருக்கா இறைவனை கும்பிட்றதுக்கு அந்த மனம் படியும். அப்படி போக முடியலையா இருந்தா ஏதாவது ஒரு தேவார புத்தகத்தை, இப்போ தோடுடைய செவியன், மந்திரமாவது நேரு, சலம்போடு, நிறைய இருக்கு. அந்த நேரம் அதை யார் கிரியேட்டர், அது யார் அவங்க இயற்றினாங்க? அவங்களுடைய காலில் பணிஞ்சு அந்த தாச பாவத்துக்கே உரிய அந்த பாவத்துக்குள்ள போன உடனே என்ன பண்ணும், அந்த சாத்வீக குணம் தானாக வெளிப்படும். இப்போ இந்த சாத்வீக குணம் இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த வெளியில இருந்து உழைச்சது செய்தது படிச்ச படிப்பு எல்லாத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியும். இல்லாட்டி இரண்ய கசிப்புக்கு என்ன நடந்ததோ, கடைசியா நரசிம்மர் வந்து அப்படியே ஒரே கிளி தெரியும் தானே என்ன நடந்துண்டு. ஏனண்டா அவன் என்ன சொல்லிட்டான், ஓம் ஹரண்யாய நமக, அவனை அவர் தான் கர்த்தா. அப்படித்தான் இருக்கும். ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளால கொஞ்சம் காலத்தால எல்லாம் செய்ய செய்ய உடம்பு வந்து அப்படியாக தூங்கிடும். கரெக்டா? இப்ப நாங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல சாத்வீக குணத்தை வளர்க்கறதுக்கு இப்படியான பயிற்சிகளையும் இப்படியான தேவாரங்களையும் பாடி இந்த முக்குணங்கள்ல சாத்வீக குணம் மேலாகவும் அதுக்கு பிறகு ரஜோ குணமும் ஆக கீழுக்கு
தமோ குணத்தை நாங்கள் வர வைக்க முடியும். அப்போ இதோட ஒரு சின்ன ஒரு குட்டியாக ஒரு தியானமும் நான் இந்த முறை நான் ஷேர் பண்ணுறேன்னு உங்களுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச தியானம். இப்போ நாங்கள் தியானத்துக்குள்ளே வருவோம். ஓரளவு உங்களுக்கு கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் கொஞ்சம் முதுகுனோ கை நோலாம் இருக்குது, இப்படியெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் வண்டி இல்லை. இளமாக்களாக இருந்தால் முடிஞ்சால் சப்பானி கொள்ளி இருங்க. இது சாதாரணமாக எல்லாருக்குமே பொதுவாக காமனாக சொல்லிடுறேன். நிறைய முறை இருக்குது, ஈஸியானது. வெளிநாடுகளில் காரில் எல்லா இடத்துலையும் செய்யக்கூடியது. வீட்டில் ஏதாவது வேலை நிறைய பேர் இருந்தால் நீங்கள் கார்லேயும் போய் செய்ய முடியும். உங்களோட ஒரு இருப்பில் இருங்க, சாதாரணமாக ரிலாக்ஸாக இருங்க. இருந்து கொண்டு என்ன பண்ணணும், வெளியில் பரபரப்பாக இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மைண்டுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு 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 1-2 மினிட்ஸ், ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் என்ன பண்ணணும், ஒன்றே நான் சொல்லிடுறேன், நிறைய இருக்குது. ஒரு அழகான ரோஜா, இப்போ அழகான மல்லிகைப்பூ சொல்ல முடியாது, மல்லிகைப்பூக்கு வாசம் இருக்குது, ஆனால் ரோஜா கண்ணுக்கு பார்க்கும் பொழுது அழகாக இருக்கும். ஒரு சிவப்பு நிற, உதாரணத்துக்கு ஒரு சிவப்பு நிற ரோஜாவை அப்படியே மனசில் நினைச்சு, முகத்தில் புன்முறுவல் இல்லாட்டியும் புன்முறுவலை வலுக்கட்டாயமாக வர வச்சு அப்படி ஆழமாக அந்த ரோஜா பூவையே கவனித்து கொண்டு இருங்க. கரெக்டா? இப்போ ஒரு அளவுக்கு உங்களுக்கே தெரியும், பாடி செட் ஆகும், ரிலாக்ஸுக்குள்ள வரும். அந்த பூவையே அப்படியே போய்கொண்டிருங்க. அதுக்கப்புறமா இந்த பூவில் இருந்து இப்போ நீங்கள் ஷிஃப்ட் ஆக போகிறீங்க. எதுக்குள்ள? மூச்சு, அதாவது நாங்கள் உள்ளே எடுக்கிற மூச்சும் வெளியே எடுக்கிற மூச்சையும் கவனிக்க போகிறோம். இது வெரி ஈஸியான டெக்னிக், வெரி ஆழமான தியானம் இது. இப்போ நாங்கள் எல்லாருமே மூச்சு, இப்போ நான் உங்களோட பேசும்பொழுதெல்லாம் மூச்சு உள்ளே போய் வெளியே வந்து கொண்டு தான் இருக்குது, ஆனால் அது கவனிக்கிறதில்ல. நம்ம கவனித்தாலும் கவனிக்காட்டியும் அது நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த மூச்சை கவனிக்க போகிறோம். அப்படியெல்லாம் விடுறதில்லை, சாதாரணமாக இருக்கிறது அப்படியே நடந்து கொண்டிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்படி எட்டி பார்ப்போம் இல்லையா, ஏதாவது நடந்தா, அப்படி நாம் இப்போ மெல்லவாக எட்டி இந்த மூச்சை கவனிக்க போகிறோம். கரெக்டா? இப்போ சாதாரணமாக மூச்சு போய்கொண்டு இருக்கட்டும். எப்படி முள்ளை இழுக்கிறோமோ, எப்படி வெளியில் விடுறோமோ அப்படியே இருந்துட்டு நீங்கள் ஒரு சாட்சியாக இருந்து, ஒரு விட்னராக இருந்து, இப்போ ஒரு சிவத்தில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோவை நாங்கள் இப்படி பார்ப்போமே, நான் வேறு ஃபோட்டோ வேறு, அப்படி இருந்து இந்த மூச்சை கவனிங்க. ஃபர்ஸ்ட் டேயில் எல்லா ரிசல்ட்ஸும் வராது, ஆனால் நிச்சயமாக ஒரு 5-7 நிமிடம் மட்டும் செய்துட்டு கண்ணாடியில் போய் உங்களோட முகத்தை பாருங்கள். அப்படியே பூத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கும், ரிலாக்ஸ் ஆகியும் இருக்கும். வெரி குட். இது எல்லாத்துக்குமே நல்ல தியானம். அப்போ இந்த தியானத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்களுடன் நான் சந்திக்கும் வரை இப்பொழுது உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுடன் அன்பு மகாலட்சுமி. தேங்க்யூ.